சந்தியூர் பார்த்திபன், மாநில துணை பொதுச்செயலாளர், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி. இந்த வருகின்ற 23/4/2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் திருவிக நகர் தொகுதியில் அன்னியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இந்த இரட்டை இலை சின்னத்தில் இந்த தொகுதி முழுவதும் பல்வேறு மக்கள் நலனை முன்னிறுத்தி அன்னியார் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றார். குறிப்பாக 71வது வட்டத்தில் இங்கே மக்கள் சந்திக்கும் போது மக்களின் அடிப்படை தேவையாக இருக்கின்ற சாலை வசதி, சாக்கடை வசதி, மின்சார வசதி கூட இந்த கடந்த 10 ஆண்டுகளாக இருந்த ஆட்சியாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யப்படாமல் இன்னும் மக்களுடைய மிகப்பெரிய குறையாக உள்ளது. அன்னியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மக்களை சந்திக்கும் போது அந்த மக்கள் அன்னியாரிடம் இந்த அடிப்படை தேவைகளோட எங்களுக்கு பூர்த்தி செய்வது கிடையாது, ஆனால் அன்னியார் நிச்சயமாக சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றால் எங்களுக்கு இந்த தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் அன்னியார் அவர்கள் இந்த 71வது டிவிஷனில் முழுவதுமாக அன்னியார் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர்கள் எடுத்துக்கொண்ட குறிப்பின் அடிப்படையில் நிச்சயம் அன்னியார் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் சென்றவுடன் இந்த மக்களின் கோரிக்கை அனைத்தும் நிறைவேற்றப்படும். இல்லை, என்னன்னா கடந்த 10 ஆண்டுகளாக இங்கே எம்எல்ஏவாக ஆளுங்கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏ தான் இங்கே 10 ஆண்டுகளாக இருந்திருக்காங்க. அந்த 10 ஆண்டுகள் எம்எல்ஏ இதுவரையும் இந்த மக்களுக்கான செய்ய வேண்டிய திட்டங்களை கொண்டு சேர்த்துருந்தான்னு சொன்னால் இந்த பணம் பட்டுவாடா செய்ய வேண்டிய வேலையே இருந்திருக்காது. அதனால் இந்த மக்களுக்கு எது செய்யணுமோ அடிப்படை தேவை பூர்த்தி செய்யப்படாமல் இன்றைக்கி அந்த மக்களை ஏமாற்றிய காரணத்தினால்தான் இந்த மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு அவர்களுக்கு முகம் இல்லாத, நேரடியாக சந்திப்பது திராணி இல்லாமல், நேரடியாக சந்தித்து மக்களை ஓட்டு கேட்பதற்கு எந்தவித ஒரு இதுவும் இல்லாமல், ஒரு முகாந்திரம் இல்லாமல் மறைமுகமாக இன்னைக்கு பின்புறத்தில் இன்னைக்கு அந்த மக்களின் ஓட்டுகளை காசு கொடுத்து வாங்கின அடிப்படையில் கடந்த 2 நாட்கள் முன்பு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் தனியார் பள்ளியில் அங்கே மகளிர் தினம்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பெண்களுக்கு டோக்கன் கொடுத்து அவங்களுக்கு கிஃப்ட் பேக் கொடுத்து 2,000 காசு கொடுக்க முயற்சி பண்ணி அங்கே இது பண்ணியிருக்காங்க. அதை பின்னிட்டு அங்கே தேர்தல் நடத்த அலுவலரும் மற்ற காவல்துறை மற்றும் கட்சியினர் தலையிட்ட பின்பு அங்கிருந்து இந்த கூட்டத்தை கலைச்சிருக்காங்க. இது போல இந்த தொகுதி மட்டுமில்லை, இந்த தொகுதி முழுவதும் திருவிக நகர் தொகுதி முழுவதும் மிக அதிகமான பயத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி மறைமுகமாக இது மாதிரி நேரடி மக்கள் சந்திக்காமல் அவங்களுக்கு இப்படியே பணத்தை கொடுத்து இந்த வாக்காளர் நம்ம விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையில் இன்றைக்கி பணத்தை அங்கங்கே இன்றைக்கி எல்லாம் பணத்தை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் திருவிக நகர் தொகுதி மக்கள் மிக தெளிவாக உள்ளாங்க. அவங்களுக்கு எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலும் கூட அந்த மக்கள் திருமதி அன்னியார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெற்றி பெற வைப்போம் என்று உறுதியாக இருக்கிறாங்க. வணிகர்கள் அதிகமாக இருக்கிற இடம் திருவிக நகர். அதில் வணிகர்களோட சம்மந்தப்பட்டது உங்களுக்கு கோரிக்கை எதனா வச்சுருக்காங்களா? வணிகரை பொறுத்த வரைக்கும் நான் பிடி சேகர், மாநில வர்த்தக செயலர், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி. வணிகர்களை பொறுத்த வரைக்கும் திருவிக நகரில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா சிறு வணிகர்களை அடக்கக்கூடிய அளவுக்கு அந்த வணிகர் சங்கத்தில் உங்களுக்கு அந்நிய சக்தி உள்ளே வந்ததுனால சிறு குறு வணிகர் சங்கத்துக்கு ரொம்ப ஒரு வாழ்வாதாரமே இல்லாத அளவுக்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிளாஸ்டிக் பேப்பர் பொறுத்த வரைக்கும் தடை செய்யப்பட்டு காவல்துறை அராஜகமாக ஈடுபடுறாங்க. காவல்துறை கடையில் விற்கிறத நீங்கள் தடுக்கிறத விட்டுட்டு நீங்கள் யார் தயாரிக்கிறாங்களோ அவங்கள போய் முன்னிலைப்படுத்தி தடுக்கக்கூடிய அரசாங்கம் இப்போ இல்லை. இப்போ ரோடோரமாக கடை வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இந்த அரசாங்கம் எந்த விதமான ஒரு பாதுகாப்புமே இல்லை. ரவுடிகளை விட்டு திருவிக நகரில் பொறுத்த வரைக்கும் இந்த சட்டமன்ற தொகுதியில் அனைத்து வணிகர் சங்க கடையிலேயாகட்டும், ஒரு மளிகை கடையில், சிறு வணிகர் கடையில் எல்லாத்தையும் ரவுடி கும்பல் பூந்து மிரட்டுறது, அராஜகம் பண்ணுறது, கத்தி காமிச்சு காசு வாங்கிறது, இந்த மாதிரி இந்த 5 ஆண்டில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துக்குது அப்படிங்கிறது திருவிக மக்களுக்கு தெரியும், வணிகர்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை உள்ள ஒரு போராட்டம் இந்த திருவிக நகரில் இந்த 5 ஆண்டு காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த ஒரு வருஷமாக ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த காரணத்தையெல்லாம் சொல்லி
நாங்கள் வந்து வர்த்தகணியில் வந்து சிறு குறு வர்த்தகணி வியாபாரிகள் சங்கம் அனைவரும் சேர்ந்து இதெல்லாம் மக்கள் இடத்துல எது சொல்லி பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் தேசிய முற்போக்கு கூட்டணியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் போட்டியிடும் எங்களுடைய அந்நியார் திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வாக்களிப்பார் மக்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்கூல்ல வந்து நீங்க வந்து டோக்கன் கொடுக்குறாங்க அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி நீங்க தேர்தல் அதிகாரிகிட்ட நீங்க எதுவும் மனு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா? தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுத்துருக்காங்க? எங்களுக்கு உடனடியாக வந்து அந்த அன்னைக்கு மாலை தான் ஒரு மணி நேரம் தகவல் கிடைச்சிது. நாங்கள் முன்னாடியாக ஃபோன் மூலியமாக தேர்தல் அதிகாரிகிட்ட வந்து தகவல் கொடுத்தாச்சு. தேர்தல் அதிகாரி நாங்கள் இது மாதிரி மகளிர் திறன் நடத்துறது நாங்கள் எந்த அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. காவல்துறை தொடர்பு போட்டோம். காவல்துறை எங்களுக்கு இது மாதிரி எந்த அனுமதி நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அனுமதி கொடுக்காம எப்படி இந்த பள்ளியில் வந்து அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்ற பிறகு தான் அதன் பின்னிட்டு அங்கே தேர்தல் நடத்த அலுவலகர் மற்றும் காவல்துறை வந்து தலையிட்டு இது அனுமதியில் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறோம். அதை பின்னிட்டு நாங்கள் வந்து ஒரு முறைப்படி நாங்கள் வந்து அவங்களுக்கு புகாரில் அறிவிச்சிருக்கோம். அந்த பள்ளியின் மீது அந்த இது நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பள்ளியின் மீதும் ஏற்பாட்டாளர் மீதும் இதுக்கு நாங்கள் நடவடிக்கை சொல்லி முறைப்படி புகார் பண்ண அனுப்பியிருக்கோம் நம்ம தேர்தல் கமிஷன். அது என்னன்னா தகவல் வந்து வந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் எனக்கு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு படுத்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஆளுங்க வந்து எவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து மேட்டுப்பாளையத்தில் எவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வந்து தனித்தனி புடவைகள் வரை ஒரே மாதிரி ஒரு 4 ரகமான மகளிர் குழுவில் இருக்கிற மக்கள் அந்த லேடி மக்கள் அவங்க இருந்திருக்காங்க. அதனால வந்து இப்போ வந்து தொலைபேசியில் வந்து திருவள்ளூருக்கு நான் வந்து தகவல் கொடுத்த உடனே நம்மளுடைய அதிமுகவில் இருக்கிற எல்லா கூட்டணி கட்சியில் இருக்க எல்லாருமே வந்து வித்தின் 5 மினிட்ஸ் நாங்கள் போய் இருந்து அந்த நடக்க வேண்டிய ப்ரோக்ராமை வந்து தடுத்து நிறுத்திட்டோம். அன்றைக்கி வந்து எல்லாருக்கும் வந்து 1000 ரூபா வந்து கொடுக்குற மாதிரி ப்ளஸ் வந்து பொருள் கொடுக்குற மாதிரி தான் அது வந்து திட்டத்தை வந்து பட்டுப்புடையும் இதுவும் கொடுக்குற மாதிரி அந்த திட்டத்தை வந்து ஏற்படுத்தியதுனால அது வந்து நம்ம நாலேஜுக்கு வந்த உடனே அதிகாரிகளை வச்சு காவல்துறைகளை வச்சு அவங்கள வந்து நடவடிக்கை எடுத்து இது வந்து செய்யக்கூடாதுன்னு காவல்துறையோட வாழ்வால் மைக்கில் சொல்ல வச்சாங்க. என் பேர் வந்து GS பிரேம் தான் பெரம்பலூர். இப்போ திருவிக்கானூரில் இறைச்சி கடைகள் அதிகமாக இருக்குது. இதனால் வந்து போக்குவரத்து மிகுந்த பாதிப்படுது. மெட்ரோ வேலை நடக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு வந்து நவீன ஒரு இறைச்சியை வந்து ஏற்பாடு பண்ணி கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து அதை வந்து கண்டுகொள்ளலை. வேலை முடியுதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அது திறக்கப்படவில்லை. ஆனால் அது வந்து எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த உடனே பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இந்த சட்டமன்ற தொகுதியில் வந்து எம்எல்ஏ வருவாங்க. வந்த உடனே அது வந்து திறக்கப்படும். அதிமுக ஆட்சி அமையும் பட்சத்தில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்துக்கு சமூகத்தில் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வந்து ஒரு யாருக்குமான மிக கொடூரமான படுகொலை இது. இந்த படுகொலை நடந்த நாள் முதல் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் என்ன வலியுறுத்தோம், இது மிகப்பெரிய அரசியல் படுகொலை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து சொல்லிட்டு வரோம். இந்த படுகொலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுகின்ற திமுக அரசு எப்படியாவது ஒரு ரவுடி இடையே நடந்த படுகொலை மாதிரியோ ஒரு கோஷ்டி போல் மாற்ற முயற்சி பண்ணாங்க. அதனால தான் முன்னாடியாக இந்த கொலை நடந்த அரை மணி நேரத்தில் வந்து கமிஷன் அறிக்கை கொடுக்குறாரு, இது 2 கோஷ்டி நடந்த மோதல் அப்படின்னு சொன்னாங்க. அரை மணி நேரத்தில் அந்த சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் வந்து காவலுக்கு சரணாக முடியும்னு சொன்னால் இப்போ இது யாரோடைய பின்புலத்தில் சரணடையப்பட்டு அரை மணி நேரத்தில் குற்றவாளி இவ்வளோ பெரிய ஒரு தேசிய கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் பட்ட பகலில் வீட்டுக்கு முன்னாடி மிக கொடூரமாக வெட்டி கொள்றாரு, துப்பாக்கி வெடிகுண்டு கொண்டூர் ஆயுதங்களை வெட்டுறாருன்னு சொன்னால் வெட்டி முடிச்சுட்டு அரை மணி நேரத்தில் தைரியமாக நான் போயிட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் போய் அவங்க சரணடை முடியும்னு சொன்னால் அப்போ பின்புலம் இது யாரும் இருக்காங்க, அரசியல் படுகொலாம் அன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்தனாலும் கூட சொல்லிட்டு வராங்க. ஆனால் அரசு மூடி மறைக்கப்பட்ட பின்பு தான் இந்த விசாரணையில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா இந்த வழக்கில் மிக மிக முக்கிய நபராக இருக்கின்ற இந்த பகுதியைச் சேர்ந்த சேகர் பாபு சந்தேகம்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு வந்தாங்க. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர் செல்வ பெருந்தவங்க சந்தேகம்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் இந்த காவல் நாங்கள் சொன்ன அந்த கோரிக்கை அந்த இதெல்லாம் அரசு ஏற்றுக்காம அந்த அரசு மிக வந்து அப்படியே ஒரு மெத்தனை போக்காக காலதாமதமாக வந்து இந்த குற்றவாளிகள்லாம் கைது செஞ்சு பாதி குற்றவாளிகள் உண்மை தெரிஞ்சு என்கவுண்டர் பண்ணி என்ன பண்ண சார்ஜ் ஷீட்டை போட்டாங்க.
இந்த சார்ஜ்ஷீட்டை திருப்தி இல்லைன்னு சொல்லி தான் நாங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கில் வந்து சிபிஐ விசாரணை வேணும். சிபிஐ விசாரணை இருந்தால் தான் இந்த அரசுடைய முக்கிய அரசியல் படுகொலை முக்கிய புள்ளியாக இருக்கின்ற ஆளுங்கட்சியை சேர்ந்த செல்வ பெருந்தகையோ அல்லது சேகர் பாபுயோ அல்லது காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகை கைது செய்யப்படுவாங்க, அவங்க விசாரிக்கப்படணும், அதுக்கு சிபிஐ மாற்றணும், இந்த மாநில போலீஸ் விசாரித்தா இது உண்மை வராதுன்னு சொல்லி தான் நாங்கள் உயர்நீதிமன்றம் மனு தாக்கல் செஞ்சோம். உயர்நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கிட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா, எல்லா வழக்கிலும் காவல்துறை எந்த உத்தரவு போட்டாலும் உயர்நீதிமன்ற உத்தரவு போட்டால் மதிக்கின்ற இந்த தமிழக அரசு காவல்துறை சமத்துல ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை மட்டும் உடனடியாக அந்த வழக்கு கோப்புகளை சிபிஐ மாற்றினோடனே இந்த ஸ்டேட் போலீஸ் சிபிஐ போலீஸ் ஒப்படைச்சிடணும். அதான் வந்து சட்டம், அதான் வந்து ஆர்டர் தான், உயர்நீதிமன்ற ஆர்டர் தான். ஆனால் அந்த காவல்துறை அதை அந்த எதுவுமே ப்ராசஸ் பண்ணாமல் உச்சநீதிமன்றத்தை போய் 3-4 முறை ஃபஸ்ட்டு முறை போகிறாங்க. உச்சநீதிமன்றம் இல்லை நான் வந்து ஸ்டே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதன் பின்னிட்டு கேட்குறாங்க, இல்லை முடியாது. அதன் பின்னிட்டு உச்சநீதிமன்றத்திலே மிக அதிகமான கட்டணம் வசூலிக்கின்ற மூத்த வழக்கறிஞர் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபார் ஹவர்ஸ்க்கே வந்து 5 lakhs 6 lakhs 10 lakhs வாங்கின்ற ஒரு வழக்கறிஞர். அவர் கிட்டத்தட்ட ஒரு இயரிங் அப்பீரான்னு சொன்னால் குறைந்தபட்சம் அரசு தரப்புலேருந்து 40 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அதுபோல் அரசு 40 லட்ச ரூபா செலவு செய்யக்கூடிய ஒரு ஃபீஸ் செலுத்தக்கூடிய வாங்கக்கூடிய ஒரு சீனியர் கவுன்சிலை வச்சு இந்த அரசு உடனடியாக வந்து அவங்க முறையிட்டு இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு விசாரிக்கக்கூடாது, ஸ்டே கொடுக்குன்னு சொல்லி ஸ்டே வாங்குறான்னு சொன்னால் இப்போ அந்த அரசுக்கு என்ன அவ்வளோ அழுத்தம், அவ்வளோ என்ன இது உங்களுக்கு தெரியும். காவலாளி அஜித்குமார் வந்து உடனடியாக வந்து காவல்துறை லாக்கட்டத்தில் அடித்து கொல்லப்பட்டாங்க. இந்த அரசு தானே வந்து சிபிஐக்கு உடனே மாற்றி விசாரணை உத்தரவிட்டாங்க. கரூரில் நான் நினச்சி விஜயோடைய படுகொலை 47 செத்து போனாங்க. உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டுச்சு. அந்த உத்தரவு சிபிஐ உடனே மாற்றி சிபிஐ விசாரித்தாங்க. இன்றைக்கி வந்து கரூர் நடந்த விஜயோடைய அந்த 47 வழக்கு இறந்த வழக்கு. அப்போ இந்த வழக்கெல்லாம் தமிழக அரசு அனுமதிக்கிற தமிழக அரசு, திராவிட அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அரசு சமத்துவ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு மட்டும் ஒரு இயரிங்கிக்கு 40 லட்ச ரூபா கட்டணம் செலுத்தி ஒரு சீனியர் கவுன்சிலை வச்சு நான் ஸ்டே வாங்க முடியுதுன்னு சொன்னால் அப்போ இந்த வழக்கில் பின்மூலம் இருக்க நபர் யார்? ஒருவேளை இந்த வழக்கு சிபிஐ விசாரித்தா இன்னைக்கு இருக்கின்ற சேகர் பாபுவோ செல்வ பெருந்தகையோ அல்லது அதுக்கு அவர்கள் மிக தலையாக இருக்கின்ற அதுக்கு வழிநடத்துகின்ற ஸ்டாலினோ அதில் உடன்பட்டிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். உண்மை வெளியே வந்துடும், மக்கள் மத்தியில் போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தடுத்து வராங்க. அதனால தான் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த வழக்கு என்னைக்கு அது அண்ணன் சமுத்திர படுகொலை நிகழ்ந்ததோ அன்னையிலிருந்து அண்ணன் சமுத்திர படுகொலை நியாயம் வேணும், நீதி கிடைக்கணும், இந்த வழக்கு சிபிஐ மாற்றி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலிருந்து சட்டமன்றம் முதற்கொண்டு பாராளுமன்றம் வரை குரல் கொடுக்கின்ற ஒரே நபர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான். அதனால எடப்பாடியார் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்தவுடன் இந்த வழக்கில் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள், அனைவரும் சிறை செல்வார்கள், அது தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. நாங்களும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா என்னது உண்மை நீதி யாரும் மறைக்க முடியாது, கொஞ்ச நாள் தடுத்து வைக்க முடியும், அவ்வளோதான். அதனால் வந்து அது என்னைக்கா இருந்தாலும் உண்மை நீதி நியாயம் வெளியே வந்தே ஆகும். அதனால் இதை சம்பந்தப்பட்டுள்ள அனைத்து குற்றவாளிகளும், இந்த ஆளுங்கட்சியை சேர்ந்த அனைத்து குற்றவாளிகளும், கூட்டணி கட்சியின் அனைத்து தலை குற்றவாளிகளும் நிச்சயம் ஜெயிலுக்கு போவாங்க. இன்னொரு உதாரணம் சொன்னால், இந்த வழக்கு தற்பொழுது கூட உச்சநீதிமன்ற விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வந்து தேர்தல் முன்பு கூட வந்து இந்த அரசு வழக்கு ஆஜராகி இந்த வழக்கு முடிச்சுக்கலாம். ஆனால் இந்த வழக்கு விசாரணைக்கு தொடர்ச்சியாக வந்த பின்பு கூட அரசு தரப்பு வழக்குன்னு நீதிமன்றம் ஆஜராக மாட்டேங்கிறார். அப்போ ஆஜராக மாட்டேங்கிறாருன்னு சொன்னால் இப்போ அரசு தரப்பில் இந்த வழக்கு இழுத்தடிக்கணும், ஒன்று முடிக்கக்கூடாது. குறிப்பாக இந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த வழக்கு விசாரணை முடித்து உத்தரவு பெற்றக்கூடாது. அப்படின்னால திட்டமிட்டு திமுக அரசு இந்த வழக்கை இழுத்தடிப்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் வாய்தா மேல் வாய்தா வாங்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் நடக்காது. அதனால் வந்து நிச்சயம் அண்ணன் எடப்பாடியார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இந்த ஆட்சி அந்த கட்சியில் அமர்ந்தவுடன் நிச்சயமாக இந்த யார் இந்த சேகர் பாபு செல்வ பெருந்தகை உள்ளிட்ட குற்றவாளிகளும் அவருக்கு துணையாக இருக்கின்ற யாராக இருந்தாலும் நிச்சயம் சிறை செல்வார் நாங்கள் தெரிவிச்சுக்கோம். மக்களை டெய்லி அவங்க மனநிலை அதாவது தொகுதி முழுக்க வந்து வேட்பாளர்கள் அவங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிற பட்சத்தில் இப்போ பாதுகாப்புலாம் காவல்துறை முறையாக வழங்கினாங்களா, இல்லை அந்த மாதிரி உயிருக்கான ஆபத்து இருக்குன்றது ஏதாவது இல்லை உயிருக்கான ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமா அவங்க கூட்டணியில் இருக்கின்ற அவங்களோட அங்கம் வகிக்கின்ற கூட்டணி தலைவர்களே சொல்லிட்டாங்க. திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது,
குறிப்பாக சொல்லப்படும் சொன்னால் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த தலைவர் எழுச்சி தமிழ் திருமாவளவன் அவர்களே வந்து இல்லை அவங்களுக்கு வந்து நாங்கள் அதிமுகவின் அணியில் வந்து ஒரு சீட்டு கொடுத்து வரவேற்கிறோம், நாங்கள் மனதார வரவேற்கிறோம், அவங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, அதை கருத்தில் கொண்டு உரிய பாதுகாப்பாளர்னு சொன்ன பிறகு கூட இன்னும் காவல்துறை அவர்களுக்கு இப்போ ஒரு போலீஸ் தான் கொடுத்துருக்காங்க அந்நியர் அவர்களுக்கு. இன்னும் 2-3 போலீஸுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படணும். அந்தந்த ஜுடிஷியல் போலீஸ் வராங்க, அப்படி போயிடுறாங்க. ஆனால் உடனே என்ன பண்ணாங்க, இங்கெல்லாம் யாரெல்லாம் அந்த குற்றவாளிகள் அதிகம் அந்த வசிக்கின்றார்களோ, இந்த திராவிட அரசு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் சிபிஐ ஸ்டே ஆனது மட்டும் இல்லாமல் எல்லா குற்றம் பெயில் வாங்கி விட்டுட்டாங்க. எல்லா குற்றவாளிகளும் கிட்டத்தட்ட இன்னைக்கு 18 நபர்கள் இன்னைக்கு வெளியில் இருக்காங்க. இன்னைக்கு இந்த முக்கியமான குற்றவாளிகள் எல்லாமே வெளியில் இருக்கிறாங்க. அந்த வெளியில் குற்றம் இருக்கின்ற பகுதியில் தான் அந்நியார் போய் அவங்க ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட ஓட்டு சேகரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஓட்டு சேகரிக்குள்ள அங்கே அந்த குற்றவாளிகள் அந்த ஏரியாவில் வந்து இது பண்ணி அந்நியை வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறது, அங்கே ஆட்களை திரட்டி வச்சு அவங்க எதிராக வந்து இது பண்ணுறதுலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்க உயிருக்கு உண்மையாலுமே மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறதுனால இந்த உடனடியாக உங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸை அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேட்குறோம். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் வந்து வரவேற்பு எப்படி இருக்கு? அவங்களோட ஏரியாவில் வந்து மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு போற வேலையெல்லாம் ஒரு சிறப்பா இருக்குன்றாங்க. நீங்க எப்படி அது எதிர்பார்க்குறீங்க? இல்லை, உண்மையாலுமே என்னன்னு சொன்னால் திருமதி அந்நியார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை மக்கள் தானாக முன்வந்து, நாங்கள் திமுக அரசு மாதிரி பேசி டோக்கன் கொடுத்து கூப்பிடலை, திமுக அரசு மாதிரி நல்லது ஒரு இடத்துல சேலை கொடுத்து புடவை கட்டி வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு நான் பணம் கொடுக்கணும்னு கூப்பிடல. மக்கள் தானாக முன் வந்து அந்நியார் செல்ற இடத்து அவங்களே மாலை பூவை தூவி அவங்களே வந்து ஆரத்தி எடுத்து அவங்க சொந்த காசில் வந்து அவங்களுக்கு எல்லாமே செலவு செஞ்சு வரவேற்கிறாங்க. இதுதான் வந்து இந்த மக்களுடைய வரவேற்பு. ஏன்னு சொன்னால் 10 ஆண்டுகள் இந்த தொகுதி பகுதி எந்த வேலை எட்டி பார்க்கவே இல்லை, மக்கள் சந்திக்கவே இல்லை. ஆனால் அந்நியார் இன்னைக்கு தேர்தல் சமயத்திலே ஒவ்வொரு வீடாக சென்று வீட்டுக்குள்ள படியேறி நீங்கள் மக்கள்கிட்ட சந்தித்து ஓட்டு கேட்டுருக்காங்க. இன்னைக்கு அது மாதிரி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக இருக்கிற வேட்பாளர்கள் யார் ஒருத்தர் கூட வந்து இந்த மக்களை படியேறி சந்திப்பதற்கு திராணியம் கிடையாது, சந்திப்பதற்கு அவங்க எந்த முகாந்திரம் இல்லை, எதுவுமே இல்லாதனால தான் சந்திக்க முடியல. மறைமுகமாக இந்த மாதிரி காசு கொடுத்து ஓட்டு நினைக்கிறாங்க, நிச்சயம் நடக்காது. திருவிக நகர் தொகுதி முழுவதுமாக அந்நியாருடைய அந்த மீது அந்த பற்று அவங்க நம்ம செய்வேன்னா, அந்நியார் திரும்பி ஆம்ஸ்ட்ராங் இந்த பகுதியில் பிறந்து வளர்ந்தவங்க. அங்கே திமுக மாதிரி பக்கத்து தொகுதியிலேருந்து இங்கே ஆள் இல்லாமல் பக்கத்து தொகுதி கூட்டு நீங்கள் நிப்பாட்டலைங்க. இதே திருவிக நகர் பக்கத்து இந்த பெரம்பூர் தொகுதியிலே வந்து இங்கேயே சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்து அவங்க எல்லாமே இங்கே இருக்கிறவங்க. மக்களோட மக்களாக இருந்த நபர்கள், மக்களோட மக்கள் பழகிய நபர்கள். இந்த மக்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும், மக்களுடைய பாதிப்பு என்னன்னு தெரியும். மழைக்காலங்களில் இங்கே இதெல்லாம் தண்ணி இடுப்போல் தண்ணி இருக்குது, போட்டில் போகிற நிலைமை இருக்குது. அவங்களாம் அனுபவிச்சுங்க, பார்த்தவங்க. அதனால் அந்நியார் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று வந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயம் வந்து அந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களுடைய குறைகள் நிவர்த்தி செய்யணும்னா இந்த ஒரு தொகுதி தான். அதனால் மக்கள் மிக அமோகமான வரவேற்பு இந்த தொகுதியில் அந்நியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் இருக்குது. நேரடியாக பார்க்க நாம மக்களே நீங்களே பார்த்துருப்பீங்க. மக்கள் அப்படியே அவங்களுக்கு இந்த சமூக வலைத்தளம் மக்கள் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க, நீ வந்துடணுமா, நீ தான் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்நியார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து மிக பிரகாசமான அமோகமான வாய்ப்பு இருக்குது. அந்நியார் வெற்றி பெறுவாங்க. அதிமுக வட்ட செயலாளர் நீங்கள், உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? அவங்கள பெண்கள் எப்படி வரவேற்கிறாங்க? நீங்கள் ஒப்புந்தா நல்லா பெண்கள் நம்ம பார்த்துக்கிச்சு நல்லா வரவேற்பு கொடுக்குறாங்க, நல்ல ரெஸ்பான்சிபிள். ஒரு ஆளுங்க பார்த்துக்கிச்சு வீட்டுக்கு வந்து டோர் கேன்வஸும் பண்ணுறாங்க. எங்களுக்கோசம் வந்து அந்த அம்மாவுக்கோசம் அந்த வீட்டில் இருக்கவங்களே வெளில வந்து எங்களுக்கோசம் டோர் கேன்வஸ்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் நல்லா இருக்குது வரவேற்புலாம். அனுதாபம்ன்றது வேற, அனுதாபம்லாம் சொல்லுங்க, ஓட்டாக மாற்ற முடியுமா? இல்லை, நாங்கள் எங்களுக்கு அனுதாபம் மட்டுமே எங்கள் நோக்கம் கிடையாது. என்னன்னா அனுதாபம் அப்படிங்கிறது மக்களாக எங்களுக்கு கொடுக்குற அனுதாபம். நாங்கள் ஒன்றே அப்போ அனுதாபப்பட்டு கொடுன்னு யாரும் போட்டு கேட்கல. சமத்துவ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த பகுதியில் மக்களுக்கு செஞ்ச நலத்திட்டங்கள், சாதி பார்க்காம மதம் பார்க்காம யார் என்னன்னு பார்க்காம யார் உதவி கேட்டாலும் உடனடியாக வந்து உதவி செஞ்ச நபர் சமத்துவ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த மக்களை வந்து எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு வழி இருக்குது. அந்த வழி பார்த்து சொன்னால் இங்கிருந்து இந்த திருவிக நகர் தொகுதியில் இந்த பகுதியில் அனைத்து இளைஞர்களும் நிச்சயம் படிக்கணும், குறைந்தபட்சம் ஒரு டிகிரி படிக்கணும், ஒரு வீட்டை ஒரு வக்கீல் இருக்கணும், ஒரு வீட்டை ஒரு டாக்டர் இருக்கணும், ஒரு வீட்டை ஒரு இன்ஜினியர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் படிக்க முடியாமல் வந்து அண்ணன் உதவி கேட்டான்னு சொன்னால் அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யாருன்னு கேட்காம சொந்த பந்தம் பார்க்காம சொந்த காசு செலவு பண்ணி பணம் கட்டி அவங்க கல்லூரியில் படிக்க வச்ச தான் வந்து சமத்துவ ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்.
அந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இந்த மக்களோட நிலைமையெல்லாம் பார்த்த பிறகு அவர் இந்த மக்களை எப்படின்னு மாறணும், இங்கே குடிசை அதிகமாக இருக்கிறாங்க, நம்ம பல்வேறு பகுதி குடிசை பகுதியாக இருக்க மக்கள் நம்ம வாழ்வாதாரம் சிரமமாக இருக்குது, அப்போ இந்த வாழ்வாதாரம்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் முயற்சி பண்ணாங்க. அதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருந்தாங்க. சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆக முடியல. ஆனால் அந்நியார் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பின்பு அண்ணன் என்ன கனவு கண்டாரோ, சமத்துவ அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர் எப்படி இந்த மக்களுக்காக உழைத்தாரோ, எப்படி இந்த மக்களுக்காக வாழ்ந்து மறைந்தாரோ, அதுபோல் அந்நியார் இந்த மக்களுக்காக நம்மளுடைய அந்த நலத்திட்டங்கள் செய்வதற்கும் மக்கள் பணியாற்றுவதற்கு தான் அது சேர்த்து தான் வந்து நாங்கள் கேட்குற முடிஞ்சு வெறும் அந்த அனுதாபத்தின் அடிப்படையிலையோ இல்லை அது மாதிரி மட்டும் கிடையாது. அண்ணன் சமத்துவ கண்ட கனவை நினைவாக்குவதற்கு அண்ணனின் மறுஉருவமாக இருக்கின்ற அந்நியார் அவர்கள் செய்து முடிப்பதற்காக தான் அவர் சட்டமன்றத்தில் போட்டியிடாரு. அந்நியார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகி தான் வந்து இந்த அவர் சம்பாதிக்கணும் வரணும் போன எந்த அவசியம் எதுவும் கிடையாது. அவங்க எல்லாமே வந்து உள்ள நபர்கள். அதனால் வந்து சட்டமன்ற உறுப்பினர் தான் அவங்களுக்கு வந்து இலக்கு அப்படின்னு கிடையாது. சட்டமன்ற ஆட்சி அதிகாரம் மக்களுக்கு நல்ல செய்யணும்னு சொன்னால் ஆட்சி அதிகாரம் வேணும், அதுவும் குறிப்பாக நல்லாட்சி அமையணும். இது போல தற்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து மக்களோடு இழைக்கப்படுற அநீதிகள் கொடுமைகள் இப்போ கூட பார்த்த மீஞ்சூரில் ஒரு படிக்கிற ஒரு பொண்ணை போயிட்டு கஞ்சா போதை போட்டு வீட்டில் படுத்துவிட்டு இருந்த பொண்ணை வெட்டி மிக கொடூரமாக தாக்கல் நடத்திருக்காங்க. 2 வயசு மீஞ்சூரில் 2 வயசு குழந்தைய பார்த்தா தமிழகத்தில் வந்து ரேப் பண்ணி கொள்றாங்க. 80 வயசு பாட்டியை கொள்றாங்க. பாத்ரூம் ஒதுங்க போன பண்ண தூத்துக்குடியில் போய் பார்த்தா, விளாத்திக்குளத்தில் போய் பார்த்தா பாத்ரூம் போன பண்ண கொடூரமாக வெட்டி கற்பழித்து கொலை செய்யப்படுறாங்க. இப்படி தான் இன்றைக்கி தமிழகத்தில் வந்து தொடர்ச்சியாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு பெண்ணாக இருந்து அந்த இடத்துல நம்ம ஒரு சட்டமன்றத்துக்கு போனால் தான் அந்த பெண்ணோட வலி தெரியும், வலிமை தெரியும். அப்படின்னால தான் இத்தனை பேர் மத்தியில் இந்த தொகுதியில் ஒரு பெண் ஆளுமையாக இருந்த அந்நியார் போட்டிடுறாங்க. அதனால் எங்களுடைய இலக்கு வந்து அனுதாபம் கிடையாது. இந்த மக்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்குது, தேவை இருக்குது. ஆனால் செய்யணும் அடிப்படையில் தான் நாங்கள் வந்து போட்டியிடணும். வெற்றி வாய்ப்பு தேசிய முற்போக்கு கூட்டணியில் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில் எங்களது வந்து சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம், சமூக நீதி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை எடப்பாடியார் ஆட்சியில் வந்து இந்த தமிழகத்தில் வந்து முதலமைச்சராக வருவார். அந்நியார் அவர்களை வந்து சட்டமன்றத்துக்கு வந்து எம்எல்ஏவாக செல்வார் என்பதை தெரிவித்து கொண்டேன். உங்களுக்கு அதிகமாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற கட்சி எதாவது இருக்கா? எங்களுக்கு எதிர்ப்பே யாரும் தெரிவிக்க முடியாது. என்னன்னு சொன்னா இல்ல திமுக ஃபீல்டே இல்ல, திமுக பயந்து ஓடிட்டாங்க. திமுகலாம் பயந்து ஒரு கட்சி இருக்கு, அது உங்களுக்கு ஆப்போசிட்டா டிவிகே கட்சி வந்து இன்னும் திருக்கான தொகுதியில இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. கேன்வாசிங்க இல்ல ஆதரவு கூட வந்து அந்நியார் அவர்கள் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவரு என்னன்னா எங்க அண்ணியோட வேட்பாளர் எப்படி தெரியுங்களா? எதிர்கட்சி கூட எங்க அண்ணியார வெற்றி பெற நினைக்கிற வேட்பாளர் அந்நியார் வேட்பாளர். அது எதிர்கட்சி கட்சியாக இருந்தாலும் சரி, அல்லது டிவிக்கு ஆதரவாட்சியாக இருந்தாலும் சரி, எங்க அந்நியார் வெற்றி பெறணும், சட்டமன்றத்துக்கு போகணும்னு சொல்லி எதிர்கட்சி நினைக்கின்ற வேட்பாளர் தான் அந்நிய வேட்பாளர். அதனால மக்கள் மிக அமோகம் வரவேற்பு இருக்கு, நிச்சயம் வெற்றி பெறுவோம்.